தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ETFs அதாவது நிஃப்டி பீஸ், கோல்டு பீஸ், பேங்க் பீஸ் இந்த மாதிரி ETFs ஸ்டாக்ஸை எஸ்ஐபி முறையில் எப்படி நம்ம மந்த் ஆன் மந்த் பை பண்ணுறது, அந்த ஆர்டர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம லைவாக பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டாக்ஸு ETFஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி நம்ம ஜீரோதாவில் கிரியேட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக்ஸையும் மந்த் ஆன் மந்த் நம்ம எஸ்ஐபி முறையில் நம்ம பை பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போயிடும். நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைனில் உங்கள் மொபைல்லே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோட ஜீரோதா கைட் ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இதில் வாட்ச் லிஸ்ட் இருக்கும். கீழே பாருங்கள் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆர்டர்ஸ், ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட்டட், அடுத்தடுத்து ஜிடிடி, பேஸ்கட், அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபிஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்டிங்கில் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இங்கே நோ எஸ்ஐபின்னு இருக்கும், கிரியேட் நியூ எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ எஸ்ஐபின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். எஸ்ஐபிக்கு ஒரு நேம் வந்து நம்ம செட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு என்ன நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க. நான் மந்த்லி எஸ்ஐபி அப்படின்னு கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஸ்கெட் வரையும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். பேஸ்கெட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை ஒரு கூடையில் போட்டு வச்சுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேஸ்கெட் இல்லை, புது பேஸ்கெட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ பேஸ்கெட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மந்த்லி கொஞ்சம் என்கிட்ட ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த 500 ரூபாய் வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பேஸ்கெட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோல்டு அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கோல்டில் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்டு கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ETF, ஜீரோதாவோட ETF. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கோல்டு கேஸ் நான் ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், லாங் டேர்ம். ஓகேங்களா? ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோல்டு கேஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கேஸ் இருக்குது. இந்த பேஸ்கெட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மந்த்லி ஷெட்யூல்டு அப்படின்னு இருக்கும். மந்த்லி எந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்ஐபி வந்து கட் ஆகணும் அப்படிங்கிறது. நான் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10th அப்படின்னு வைக்கிறேன். மார்னிங் வந்து 9:30க்கு எஸ்ஐபி வந்து நமக்கு கட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட் நியூ எஸ்ஐபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மந்த்லி எஸ்ஐபி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு வருது. எக்ஸிக்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 4 days. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்றைக்கி டேட்டு. இன்னும் 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கோல்டு நம்ம எஸ்ஐபி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அந்த கோல்டு கேஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அகெயின் ஆட் பண்ணுறேன் கோல்டு கேஸ். இதில் ஆட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஆட் டு பை. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500. ஓகேங்களா? 500 கொடுத்துட்டு லாங் டேர்ம் கொடுத்துட்டு ஆட் பண்ணி வச்சுருங்க. இந்த பாஸ்கெட்டில் போட்டு வச்சுருங்க. போட்டிங்க அப்படின்னா இது இந்த பாஸ்கெட்டில் கிடக்கும். ஓகேங்களா? இந்த கோல்டு அப்படிங்கிற பாஸ்கெட்டில் ஒரு ஐட்டம் அப்படின்னு நமக்கு ஷோ ஆகணும். இங்கே எஸ்ஐபி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்குது. ஸோ இன்னும் 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இதை நம்ம பாஸும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும் மந்த்லி டேட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை புது பேஸ்கெட் நீங்கள் ஆட் பண்ணுறா இருந்தாலும் புதுசாக இப்போ உதாரணத்துக்கு வந்து சில்வர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சில்வர் அப்படின்னு கொடுங்க. அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் நிப்பான் இந்தியாவோட ETF. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம சில்வர் பீஸ் அப்படின்னு நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பேஸ்கெட்டை ஆட் பண்ணணுமோ ரிமூவ் பண்ணணுமோ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கோல்டில் 500 ரூபாய், சில்வரில் 500 ரூபாய், 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 1000 ரூபாய். ஸோ ரெண்டையுமே நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி காலையில் 9:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஸ்கெட் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். இதில் 500 ரூபாய்க்கு வாங்கிடும், அதில் 500 ரூபாய்க்கு ஒருத்தான ஷேர்ஸை வந்து அது பை பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10ஆம் தேதிக்கு நம்ம இந்த பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்கோம். இன்கேஸ் 10ஆம் தேதி ஹாலிடேவாக இருந்துச்சு அப்படின்னா
ஓகேங்களா. இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்போ வந்து 10ஆம் தேதி வந்து ஹாலிடேவாக இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த நாள் அடுத்த என்ன ட்ரேடிங் டே இருக்கோ அந்த ட்ரேடிங் டே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த ட்ரேடிங் டே என்னவாக இருக்கும், மண்டேவாக இருக்கும். ஸோ மண்டே வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போது நம்ம 10ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், 7ஆம் தேதியோ இல்லை 8ஆம் தேதியோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து கைட் அக்கௌண்ட்டுக்கு, இந்த ஜீரோதா கைட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நான் ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சிடணும். 1000 rupees வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு எப்போல்லாம் சேலரி வருதோ இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ, அதாவது 10ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் ஃபண்ட்ஸை வந்து ஜீரோதா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட் ஆகிட்டு, ஆட்டோமேட்டிக்காக கைட் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு அந்த 1000 ரூபாய்க்கு ஒருத்தான ஷேர்ஸ் 500 ஷேர்ஸ் வந்து 500 ரூபாய்க்கு ஒருத்தான கோல்டு ஷேர்ஸையும் கோல்டு பீஸையும் 500 ரூபாய்க்கு ஒருத்தான சில்வர் பீஸையும் வந்து நம்ம பை பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ எனக்கு இல்லை ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்தே அது வந்து டெபிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு மேண்டேட் வந்து எனபிள் பண்ணணும். ஸோ மேண்டேட் எனபிள் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் கன்சோலில் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் தனி ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகேங்களா. எப்படி வந்து ஜீரோதாவில் வந்து மேண்டேட் வந்து எனபிள் பண்ணுறது அப்படின்னு மேபி இந்த வீடியோக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகணும் அப்படின்னா, அதாவது ஸ்டாக்ஸுக்கு ETF-க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டர். இது வந்து நான் ETF-க்கு உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன், கோல்டு சில்வருக்கு. நீங்கள் இதுவே வந்து ஸ்டாக்ஸுக்கு நீங்கள் பை பண்ணலாம். ஓகேங்களா. நீங்கள் குவான்டிட்டி இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டை நான் கிளிக் பண்ணுறேன், கோல்டு கேஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 486ன்னு இப்போ போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இது 500 ரூபாய்க்கு ஒருத்தான ஷேர்ஸ் எத்தனை குவான்டிட்டி, 21 குவான்டிட்டி நம்ம பை பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா குவான்டிட்டிக்கு மாறிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து 50 குவான்டிட்டி வாங்கு அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். குவான்டிட்டியாகவும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணலாம். இல்லை என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்குது, அமௌண்ட்டை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே சேம் ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா கைட் வெப்லையும் நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா kite.zerodha.com லாகின் பண்ணி சேம் ஆர்டர்ஸில் போனீங்க அப்படின்னா எஸ்ஐபின்னு ஆப்ஷன் இருக்கும். எஸ்ஐபியில் நியூ எஸ்ஐபி போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்பில் என்ன ஆப்ஷன் இருக்கோ சேம் ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லையும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஜீரோதாவில் ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஜீரோதா ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் அப்கமிங் டேஸில் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.